அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் வாய்களை திறந்து பாடுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சத்தத்தை உயர்த்தி இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும், இயேசுவே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம்ப்பா. இந்த காலை வேளையில எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். உம்முடைய நாமத்தை உயர்த்தும் பொழுது, இயேசு என்கிற நாமத்தை நாங்கள் உயர்த்தும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு என்கிற நாமத்தை உயர்த்தும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில ஒரு அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இயேசு நாமம், ஓ இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகம். கரங்களை உயர்த்தி இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசுவே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு நாமம் என்று சொல்லுகிறதான உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீர் உயிர் தெழுந்ததை நினைவு கூறுகிறதான இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை செய்வீராக தகப்பனே. அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் கடந்து வரட்டும், அவர்கள் வாழ்க்கையில ஒரு மாறுதல் கடந்து வரட்டும் தகப்பனே. இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. அப்படியே சொல்லுங்க. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். சத்தமாய் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் பாடுங்க. இயேசு நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன், பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கவியிலும், சிங்கத்தின் கவியிலும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கவியிலும், தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது.
சத்தமா இயேசுவே என்று சொல்லுவோமா? இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் பாடுங்க. இயேசு நாமம் உயரணும், இன்னும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. சத்தமாய் இயேசு நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. கடைசியா ஒரு முறை ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா. ஜீசஸ் யாவே ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இந்த கால வேளையில எத்தனை பேர் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வந்திருக்கிறீங்க? இந்த உயிர் தெழுந்த நாளிலே ஜெயமாய் வெற்றி சிறந்த ஒரு தெய்வத்தை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த கைத்தட்டு பத்தாதுங்க. நிறைய பேர் கையே தட்டல்ல. ஹல்லேலூயா. கைகளை தட்டி சத்தங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. அவர் ஜெயமாய் வெற்றி சிறந்தார். சிலுவையிலே அவர் ஜெயமாய் வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிர் தெழுந்ததான தேவன் நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, ஒரு ஜெய தோனியோட நம்ம ஆண்டவரை உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதல் எதை குறிக்கும் அப்படின்னா ஜெயத்தை குறிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உயிர் தெழுந்ததுனால நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயங்களை பெற்றிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் இதை அங்கீகரிக்கிறீங்க? சத்தமாக ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உயிர் தெழுந்ததுனால எனக்கு நோய்களிலிருந்து ஒரு ஜெயம் கிடைச்சிருக்கு. இயேசு உயிர் தெழுந்ததுனால என்னுடைய தேவைகள் மத்தியில் எனக்கு ஒரு ஜெயம் கிடைச்சிருக்கு. இயேசு உயிர் தெழுந்ததுனால எல்லாவற்றிற்கும் மேலாக பாவத்தை ஜெயிக்கிறதான ஒரு ஜெயத்தை கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி இயேசு உயிர் தெழுந்ததுனால என்னுடைய வாழ்க்கையில நான் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். சந்தோஷமா கரங்களை தட்டி பாடலாமா? கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம் என்று சொல்லி அல்லேலூயா. எல்லாரும் நல்ல கை கொட்டி பாடுவோமா? ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜெய ஜெய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். நல்ல கையை தட்டி இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசு ராஜன் உயிர் தெழுந்தார். அல்லேலூயா. ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுது பாரதோ. கல்லறை மூடின பெருங்கள் புரண்டுரண்டோடுது அங்கு போட்ட முத்திரை காவல் நிற்குமோ. தேவபுத்திர
இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். அண்ணா காய்வா ஆரியர் சங்கம் அதிரடி கொள்ளுகின்றார். அண்ணா காய்வா அதிரடி கொள்ளுகின்றார். இன்னபூரகணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். இன்னபூரகணங்கள் இடி ஒளி கண்டு பயந்து நடுங்குகின்றார். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். வாசல் நிலைகளை உயர்த்தி நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். வாசல் நிலைகளை உயர்த்திய நடப்போம், வருகிறார் ஜெய வீரன். நம் மேல வாத்தியம் கைவிகை எடுத்து முழங்கிடுவோம். நம் மேல வாத்தியம் எடுத்து முழங்கிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். கீதம் கீதம் ஜய ஜய கீதம் கை கொட்டி பாடிடுவோம். இயேசுராஜன் உயிர்த்தெழுந்தார், அல்லேலூயா, ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போம். 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 நல்லா தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். தேவ பிள்ளையே, நம்முடைய சாபங்களை அவர் ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். நம்முடைய நோய்களை அவர் ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார். நம்முடைய தேவைகள், நம்முடைய கடன் பிரச்சனைகள், நம்முடைய கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் ஜெயமாய் சிலுவையிலே மரித்து உயிர் தெழுந்து அவர் ஜெயமாய் விழுங்கி இருக்கிறார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நல்லா தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெயதோனியோட நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு உயிர் தெழுந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். இயேசு உயிர் தெழுந்ததுனால நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்கள் நடந்திருக்குது. எல்லாரும் வாய்களை திறந்து பாடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாய்களை திறந்து ஏன் பாடணும் அப்படின்னா, உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது அதை நிரப்புவேன். நம்ம வாய்களை விரிவாய் திறந்து ஆராதிக்கும் பொழுது நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம் இதுதான். பர்தீமே என்கிறதான குருடன், நான் அடிக்கடி இங்கே நான் சொல்லியிருக்கிறேன், அவன் சத்தமிட்டு கூப்பிட்ட பொழுது இயேசுடைய கான்சன்ட்ரேஷன் அவனை பார்த்துச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் தடுத்தாங்க. தடுக்கிறதுக்கு அநேக காரியங்கள் இருந்தது. நீங்கள் கூட அந்த காலை வேளையில் தேவைகள் மத்தியில் வந்திருப்பீங்க, பாரத்தோடு வந்திருப்பீங்க, கவலையோடு வந்திருப்பீங்க, போராட்டத்தோடு வந்திருப்பீங்க. எல்லாருமே ஒவ்வொரு ஏக்கத்தோடு தான் வந்திருப்பீங்க. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பரலோகத்தில் நம்ம ஆண்டவரை ஆராதிப்பதை காத்திலும் இந்த பூமியில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறத கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். ஏன்னா பரலோகத்தில் நமக்கு கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, துக்கம் இருக்காது, பிரச்சனை இருக்காது, ஒன்றுமே இருக்காது. ஆனால் அந்த உலகத்தில் எல்லாவற்றின் மத்தியிலையும் ஜெயமாய் வெற்றி சிறந்த தேவன் எனக்கு வெற்றி தருவார் என்று சொல்லி ஒரு விசுவாசத்தின் ஆராதனை ஏறெடுக்கும் பொழுது ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாய் முடிய பண்ணுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு பாடலை கூட பாடும், ஒரு பழைய பாடல். உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த இயேசு. சி மேஜர், சி மேஜர். என் சொந்தமானாரே என்று சொல்லி கரங்களை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா.
சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. வல்லவர் இயேசு உயிர் தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர் தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்தாரே. மரணமே, மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. மரணம் உன் கூரெங்கே, பாதாளம் உன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார், சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே, பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். பரிசுத்தமாகுதலை பயத்தோடென்றும் காத்துக்கொள்வோம். எக்காலம் கோடிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. எக்காலம் கோடிக்கையில் மறுரூபமாக எழும்புவோமே மகிமையிலே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. உயிர் தெழுந்தாரே. நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி எத்தனை பேர் ஆண்டவர் நோக்கி சொல்லி, இயேசுவே நீர் எங்களுக்காக உயிர் தெழுந்திருக்கிறீரப்பா. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. எல்லாவற்றையும் இயேசு மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். இயேசு பாதாளத்தை ஜெயமாய் விழுங்கினார். இயேசு என்னுடைய போராட்டங்களை, உபத்திரவங்களை, என்னுடைய பிரச்சனைகளை, என்னுடைய நோய்களை எல்லாவற்றையும் ஜெயமாய் விழுங்கினார் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? கொஞ்ச நேரம் எழும்பி நின்று ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம்.
வேதத்தில் இருந்த ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி உங்களை இன்னும் நான் ஆராதனைக்குள்ளே நடத்தலாம் அப்படின்னு சொல்லி நான் விரும்புகிறேன். வேதத்தில் படித்து பார்த்தோம் அப்படின்னா, இயேசு மரித்த பின்பு அவரை கல்லறையில் வைத்திருக்கும் பொழுது மூன்றாவது நாள், அதாவது ஓய்வு நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நம்மெல்லாம் வாரத்தின் முதல் நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். வாரத்தின் முதல் நாளில் மகுதலேனா மரியாள், அப்புறம் யாக்கோவனுடைய தாய், அப்புறம் இன்னொரு ஸ்திரீ, 3 பேர் இயேசுவை பார்க்கும்படியாக கல்லறைக்கு கடந்து செல்லுகிறார்கள். அவர்கள் போகும்போது நீங்கள் வேதத்தை கரெக்டாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கு 16வது அதிகாரத்தில் இருக்கிறது. அவர்களுடைய சிந்தனையில் எப்படி இருக்குதுன்னா, மரித்த ஒரு இயேசுவை நான் பார்க்க சென்று கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் அவங்க போகிறாங்க. இரண்டாவது என்ன சிந்தனை இருக்குது அப்படின்னா, அந்த கல்லறையை ஒரு பெரிய கல் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அவங்க மனதில் ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு. என்ன சிந்தனைனா, இந்த கல்லை எனக்காக யார் புரட்டி போடுவா அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று, இயேசு மரித்திருக்கிறார். இன்னொன்று, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அடைத்து வைத்திருக்கிற அந்த கல்லை எவன் எங்களுக்காக புரட்டி போடுவான் என்று சொல்லி ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏன்னா வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த கல் பெரிதா இருந்தது என்று சொல்லி. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் நடந்த ஒரு காரியத்தை பாருங்களேன். அந்த கல்லை புரட்டி யார் போடுவா? அவர்களால் முடியாது. அந்த 3 ஸ்திரீகளினால் முடியாது. ஏன்னா அவர்கள் பலவீனம் உள்ளவர்கள், அவர்களால் முடியாது. அந்த ஏக்கத்தோடு தான் அவங்க அந்த இடத்துக்கு கடந்து செல்கிறாங்க. ஆனால் நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர்கள் போவதற்கு முன்பாக அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காலை வேளையில் நான் உங்களுக்கு ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை சொல்லுகிறேன். தேவ பிள்ளையே, இயேசு உயிர் தெழுந்ததை நினைவு கூறுகிறதான இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிற கல் எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, உங்களை தடுத்து வைத்திருக்கிற கல் அது எவ்வளவு பெரிய கல்லாக இருந்தாலும் சரி, ஒருவேளை ஒரு பெரிய வியாதியோட இந்த இடத்துல நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு பெரிய போராட்டத்தோட நீங்கள் கடந்து வந்திருக்கலாம், ஒருவேளை பெரிய பெரிய தேவைகளோட நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கடந்து வந்திருக்கலாம். யார் எனக்காக இதை செய்வா அப்படின்னு ஏக்கத்தோட கடந்து வந்திருந்தீங்கன்னா, இந்த கால வேளையில் ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை சொல்லுகிறேன். நாம் ஆராதிக்கிறதான இயேசு அவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு புரியல நினைக்கிறேன். நாம் ஆராதிக்கிறதான இயேசு உயிர் தெழுந்த இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்று அந்த 3 பேரால புரட்ட முடியாத ஒரு கல்லை அவர்கள் கண்களுக்கு முன்பாக அந்த கல்லை புரட்ட முடியும் என்றால், இன்று நாம் ஆராதிக்கிறதான இயேசு, வேதம் சொல்லுகிறது, அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லி, அன்று செய்த அற்புதத்தை இன்றும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அன்று செய்த அற்புதத்தை அன்று அவரால் அந்த பெரிய கல்லை புரட்டி போட முடியும்னா, இந்த கால வேளையில் உங்களை தடுத்து வைத்திருக்கிற கல்லை, பலவீனம் என்னும் கல்லை, வியாதி என்னும் கல்லை, உங்களுடைய பிள்ளைகள் மூலமாக இருக்கிற பாரத்தை, உங்களுடைய தேவைகள் என்னும் கல்லை, எவ்வளவு பெரிய கல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நீங்க யோசிச்சு வந்திருக்கீங்க தெரியுமா, என் வாழ்க்கையில் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியுமா, யாராலையுமே இந்த கல்லை புரட்ட முடியலையே அப்படின்னு நீங்க எதிர்பார்ப்போட கடந்து வந்திருந்தீங்கன்னா, இந்த கால வேளையில் ஒரு விசுவாசத்தின் வார்த்தையை சொல்லுகிறேன். அந்த கல்லை புரட்டி போட என் இயேசுவால் கூடும். அந்த கல்லை புரட்டி போட உயிர் தெழுந்த என் இயேசுவால் கூடும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, உயிர் தெழுந்த என் தேவன், உயிர் தெழுந்த என் இயேசு இந்த கல்லை புரட்டி போட வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அது எவ்வளவு பெரிய கல்லாவும் இருக்கட்டும், அது எவ்வளவு பெரிய கல்லாவும் இருக்கட்டும், அதை புரட்டி போடுவதற்கு என் இயேசுவால் கூடும் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஓ ஜீசஸ். உயிரோடு எழுந்தவரே,
உம்மை ஆராதனை செய்கிறோம். பாஞ்சீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை அசைத்து ஒரே சத்தமாய் அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. சத்தமாய் அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே, மரணத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே, பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். கரங்களை அசைத்து ஒரே சத்தமாய் அல்லேலூயா ஹோசன்னா, ஓ ஜீசஸ், அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. ஒரே சத்தமாய் அல்லேலூயா ஹோசன்னா, எங்கள் தெய்வமே, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி உயிர் செழுந்த தேவாதி தேவனுக்கு, மரணத்தை ஜெயித்தவருக்கு, பாதாளத்தை வென்றவருக்கு. அன்று அந்த மூன்று ஸ்திரீகள் அந்த கல்லறைக்கு சென்ற பொழுது தேவதூதன் அவர்களுக்கு முன்பாக தோன்றி சொன்னதான வார்த்தை, உயிரோடு இருக்கிறவர்களை நீங்கள் ஏன் மரித்தவர்களிடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள்? தேவ பிள்ளையே, என் இயேசு உயிர் செழுந்தார். உங்களுடைய சாபங்களை மாற்றுவதற்கு, உங்களுடைய வியாதிகளை மாற்றுவதற்கு, உங்களுடைய பலவீனங்களை மாற்றுவதற்கு, உங்களுடைய பாவங்களை மாற்றுவதற்கு, உங்களுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு, உங்களுக்கு விரோதமாக ஏவி விடப்பட்ட மந்திரவாதத்தை மாற்றுவதற்கு, எல்லா பில்லி சூனிய கட்டுகள் எல்லாவற்றை மாற்றுவதற்கு என் இயேசு அவர் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா. அவர் என்றும் உயிரோடு இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் நல்ல தலைக்கு மேல ரெண்டு கையை தட்டி ஹல்லேலூயா. உயிர் தெழுந்த தேவனை நாம் ஆராதித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே நாங்கள் உங்களை ஆராதிச்சிருக்கிறோம்ப்பா,
இந்த உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிறதான இந்த நாளில் உங்கள் நாமத்தை உயர்த்திருக்கிறோம் தகப்பனே. ஒரு 30 to 35 நிமிடங்கள் எங்கள் முழு இருதயத்தோட, எங்கள் முழு ஆத்மாவோட, எங்கள் எல்லா பலத்தினாலும் நாங்கள் உங்கள் நாமத்தை உயர்த்திருக்கிறோம் தகப்பனே. இதற்கான ஆசீர்வாதம் எங்கள் வாழ்க்கையிலே உண்டாகட்டும். இதற்கான ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இதற்கான ஆசீர்வாதம் எங்கள் குடும்பங்களுக்கு உண்டாகட்டும். இதற்கான ஆசீர்வாதம் எங்கள் சந்ததிகளுக்கு உண்டாகட்டும். எதனால தெரியுமா? உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அந்த நாமத்தினால கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. நீர் எங்கள் மத்தியிலே அசைவாடினீர், அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. மீத நேரத்தை நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன். அமர்ந்து கொள்வோம். எல்லாரும் உட்காருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதனுடைய 1வது அதிகாரம் 1வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்களேன். இயேசு எதற்கான திறவுகோள்களை உடையவராக இருக்கிறார்னா, மரணத்திற்கும் பாதாளத்திற்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். இந்த உலக பிரகாரமான முடிவு என்னன்னா, அது மரணத்தை குறிக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையின் முடிவு எதை குறிக்கும்னா, பாதாளத்தை குறிக்கும். அந்த 2 முடிவுகளுக்கும் உரிய திறவுகோல் நாம் ஆராதிக்கிற இயேசுவினிடத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த 2 முடிவையும் என் இயேசு ஜெயமாய் விழுங்கி விட்டார். ஹல்லேலூயா. அவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறார். ஆவிக்குரிய விதமான முடிவுகளிலும், ஒருவேளை இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளிவர முடியலை, இத்தகைய காரியங்களிலிருந்து என்னால் வெளிவர முடியலை, ஆவிக்குரிய அனுபவத்தில் நான் இன்னும் வளரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதையும் என் இயேசுவால் உங்களுக்கு செய்ய முடியும். ஏன்னா என் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் முடிந்து விட்டது, என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேலே என்னால் எழும்ப முடியாது அப்படின்னு இருந்தீங்கன்னா, அதையும் என் இயேசுவால் அந்த முடிவை மாற்றி ஒரு புதிய ஆரம்பத்தை உங்கள் வாழ்க்கையில் என் கர்த்தரால் கொடுக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு முக்கியமான நேரத்திற்குள்ளே நம்ம கடந்து போகிறோம் எல்லாரும். ஹல்லேலூயா. ஒரு 5 to 10 நிமிடங்கள் நம்ம ஜெபிக்க போகிறோம் இந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதத்திற்காக. இது ஒரு விசேஷித்த நாள் பாருங்களேன். மற்ற ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம ஜெபிக்கிறது மிகவும் ஆசீர்வாதம். ஆனாலும் இந்த உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூறுகிற அந்த நாளில் கர்த்தர் நமக்கு ஜெபிக்கும்படி ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் முழங்காற்படியிட்டு 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால இந்த வாரம் முழுவதும் உங்கள் கிருபை என்ன நடத்தணும் தகப்பனே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவே, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால இந்த வாரம் முழுவதும் என்னை நீங்கள் நடத்தணும் தகப்பனே. எங்கள் குடும்பத்தை நீங்கள் நடத்தணும்ப்பா, எங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்தணும்னு சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவரிடத்தில் நாம் என்ன கேட்டாலும் அவர் தருவேன் என்பதே, அவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதே அவரை கொண்டு நாம் பற்றி இருக்கிற தைரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. தேவ பிள்ளை, அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவன். ஏனென்றால் செவிகள் மந்தமான ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கவில்லை. செவிகள் மந்தமான ஒரு தெய்வத்தினிடத்தில் நம் விண்ணப்பங்களை ஏறெடுக்கவில்லை. ஹல்லேலூயா. உயிரோடு இருக்கிற தேவன், அவருடைய செவிகள் இன்றும் திறந்திருக்கிறது. உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து இந்த சத்தம் போதாது. எல்லாரும் சத்தங்களை உயர்த்தி உங்களுக்காக, இது உங்களுக்கான நேரம், உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்தை
குடும்பத்திற்காக அன்று அன்னாள் தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து ஜெபித்த பொழுது அவளுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டாரே. ஹல்லேலூயா. அதுபோல உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுது, உங்களுடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில, கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில், கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா ஒரு ஆசீர்வாதத்தை தருவார், ஒரு புதிய ஆரம்பத்தை தருவார். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால, உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால, அந்த நாமத்தினால உங்கள் வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டு, உங்கள் குடும்பத்தில் ஒரு ஜெயம் உண்டு, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டு. விசுவாசிக்கிறவர்கள் நல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நோக்கி விண்ணப்பங்களை ஏறெடுங்க, ஜெபங்களை ஏறெடுங்க. இயேசுவே உங்க சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே தேவையோட வந்திருக்கிறான்ப்பா, பலவீனத்தோட வந்திருக்கிறேன் தகப்பனே, எதிர்பார்ப்போட வந்திருக்கிறான்ப்பா. உங்க பிரசனத்துல உயிர்த்தெழுந்த நாளில் வந்து கத்தாவே உங்க பிரசனத்துல காத்திருந்து நான் ஜெபிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி விசுவாசித்து நான் கடந்து வந்திருக்கிறேன்ப்பா. என்னுடைய ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகிற தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் தகப்பனே. என்னுடைய விசுவாசங்களுக்கு கத்தாவே, என்னுடைய விசுவாசம் நிறைந்த விண்ணப்பத்திற்கு நீர் பதில் தருகிறபடியால் உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. அப்படியே எழும்பி நிற்கலாமா? ஒரு 5 நிமிஷம் ஆண்டவர் ஆராதித்து நம்ம செய்தி வேலைக்கு நேராக கடந்து போகிறோம். இமேஜர் ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி சொல்லுங்க. ஓ ஜீசஸ், சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. அப்படி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். உணர்ந்து சொல்லுங்க. கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே, அந்த இயேசுவே, அந்த இயேசுவே ஆண்டவர். நல்ல தலைக்கு மேல 2 கையை தட்டி இயேசுவே ஆண்டவர். அவர் மரணத்திலிருந்து உயிர் தெழுந்தார், அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்கினார். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி இயேசுவே, கடைசியா உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தினால நாங்க கேட்கிறோம்ப்பா. இந்த 45 நிமிடங்கள் உங்க சமூகத்துல உங்களை உயர்த்தினதற்கு, உங்க சமூகத்தில் ஜெபங்களை ஏறெடுத்ததற்கு நீர் எங்கள் மத்தியிலே ஆசைவாடி இருக்கிறீர்.
எங்களை நீர் ஆசீர்வதிக்கிறீர் தகப்பனே. அந்த ஆசீர்வாதங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும், எங்கள் குடும்பங்களில் கடந்து வரட்டும், எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும்ப்பா. உணர்ந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவீங்களா? இயேசுவே, உங்களை நான் உயர்த்திருக்கிறேன் தகப்பனே. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் அப்பா சொல்லியிருக்கிறீங்க. ஆசீர்வதிப்பேன் தான்ப்பா சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் நாமத்தை நான் உயர்த்திருக்கிறேன்ப்பா. உங்கள் நாமத்தில் கத்தாவே, உங்கள் நாமத்தினால உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினால உங்கள் சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுத்திருக்கிறேன் தகப்பனே. எங்களை நீர் ஆசீர்வதிப்பீர், எங்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீர், எங்கள் குடும்பங்களை நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி நம்முடைய மகாபரிய கிருபைக்காக நன்றி தகப்பனே. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்ப்பா. உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும்ப்பா. இதை நிறுத்தியும் கர்த்தாவே நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. செய்தி வேலையை பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீராக தகப்பனே. எங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தருவீராக. உங்கள் நாமத்திலே கர்த்தாவே உங்களுடைய கரங்களில் மீதை நிறுத்தி நான் ஒப்படைக்கிறேன் அப்பா. ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் இந்த கால வேளையிலே நம்ம மத்தியிலே பாஸ்டர் ஜாக்கப் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் நம்ம மத்தியிலே தேவ செய்தியை கொண்டு வருவார்கள். எல்லாரும் ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அம்மான்னு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுமா. கையெல்லாம் கொண்டு வந்தீங்களா? தொழிலுக்கு போன இடத்துல வச்சுட்டு வந்துட்டீங்களா? கைகளை உயர்த்தி அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்த நாள். அதனால இன்னைக்கு நம்மளாம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஆமாம், ஹாப்பியாக இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் முகத்தில் எப்படி இருக்கணும்? எப்போவுமே ஒரு சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொடுக்கப்பட்ட நேரத்தில் நம்ம கொஞ்சம் ஆண்டவருடைய வார்த்தைகளை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கே சொல்லப்படுகிற ஒரு காரியம் வாசிக்கலாம். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே. இந்த கடைசி உள்ள பகுதி வாசிங்க. கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். அல்லேலூயா. அந்த இடம் எப்படி இருக்கு? காலியாக இருக்கு. கல்லறை திறக்கப்பட்டிருக்கு. அது அந்த வசனம் சொல்லுது. தேவதூதர்கள் சொல்றாங்க அவர் இங்கே இல்லை. அதிகாலையில் இந்த கல்லறையின் இடத்துல தேடி போகிறாங்க. மரியாள் மற்ற சீஷர்கள் எல்லாம் போடுறாங்க காலையில். அப்போ தேவதூதன் சொல்கிற ஒரு வார்த்தை, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே. ஏற்கனவே அவர் உயிரோடு இருக்கும்போதே சீஷர்களுக்கு எல்லா காரியங்களையும் சொல்லிட்டார். அதனால்தான் தேவதூதன் சொல்கிறான், தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வேணும்னா நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். எப்படி இருக்குது? காலியாக இருக்கு, இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வார்த்தைகளை அப்படியே நான் தியானிக்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வருவதற்கு முன்பதாக வாழ்ந்த யோபு பக்தன் தன் வாழ்க்கையில் ஒரு அறிக்கை இடுகிறத நம்ம வாசிக்கிறோம். யோபுவின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை ஒருத்தங்க வாசிங்க பார்க்கலாம். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அவரையே நான் பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். சரி,
தொடங்கும்போது சொல்கிறாரு, என் மீட்பர். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? மீட்பர் என்பது யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிற ஒரு வார்த்தை. மீட்பர், இரட்சகர், அது இயேசுவை குறிக்கிற ஒரு வார்த்தை. இப்போ யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுடைய ஆடுகள் செத்து போச்சு, மாடு செத்து போச்சு, கழுத போச்சு, ஒட்டகம் போச்சு, 10 பிள்ளைங்க செத்து போனாங்க, எல்லாரும் செத்துட்டாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, என் மீட்பர் சாகலை, அவர் எப்படி இருக்கிறாரு? உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னமே அவருக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை தேவன் கொடுத்திருக்கிறார். என் மீட்பர் சாகலை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். சிலருடைய நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது, சிலருடைய வாழ்க்கையில் அப்பா இன்னைக்கு இறந்து போயிருப்பாங்க, அம்மா இறந்து போயிருப்பாங்க, சிலருக்கு தாத்தா பாட்டி இறந்து போயிருப்பாங்க. இப்போது நம்ம எத்தனை தலைமுறைகளை தாண்டி வந்துட்டோம்ல, எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி தானே வந்திருக்கிறோம். எங்கள் அம்மாவா இல்லையா? எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி வந்துட்டோம். நமக்கு முன்ன உள்ள எத்தனையோ தலைமுறைகள் எல்லாம் போயிட்டாங்க, இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. நம்ம அப்படி தானே சொல்கிறோம், தாத்தா செத்து போனாங்க, மரித்து போனாங்க. அப்போ எல்லாம் போயிடுச்சு. ஆனால் மீட்பர் மட்டும் எப்படி இருக்கிறாரு? அல்லேலூயா. இயேசுவும் அதை எப்படி சொல்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம வாசித்தோம், 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 இயேசு சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன். யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். இயேசு சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் நான் எப்படி இருக்கிறேன்? இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்து மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மரித்தது உண்மை. அம்மாவா இல்லையா? அல்லேலூயா. ஏன்னா அவரே சொல்றாரு, மரித்தேன். அவர் மரித்தது உண்மை. அதாவது ஒரு மனுஷனுக்கு மரணம் எப்போ வருகிறது? அதாவது வியாதி படுக்கையில் இருக்கிறவங்க உண்டு, ஆக்சிடெண்ட்டில் அகப்படுகிறவங்க உண்டு. ஆனால் அந்த மரணம் அப்படிங்கிற வார்த்தை எப்போ அப்படி நம்ம சொல்கிறோன்னா, எப்போ ஒரு மனுஷனுக்குள் இருந்து ஆவி வெளியே போகிறதோ. அல்லேலூயா. சிலர் பார்த்திங்கன்னா அடிபட்டு கோமாவில் இருப்பாங்க, சாக மாட்டாங்க. ஆனால் கை அசையாது, கால் அசையாது, கண் ஒரு பாதியில் அப்படியே திறந்து அப்படியே இருக்கும், கோமாவிலே இருப்பாங்க. ஆனால் எப்போ அவங்களுக்குள்ள இருந்து ஆவி வெளியே போகுதோ, அதாவது அந்த பிரீத்திங் எப்போ ஸ்டாப் ஆகுதோ, உடனே சொல்லுவாங்க, இறந்துட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு மரித்தார், அது உண்மை. நம்ம வெள்ளிக்கிழமை தியானித்தோம் 7 வார்த்தைகள். கடைசி வார்த்தையில் இயேசு என்ன சொன்னார்? என்னங்க சொன்னார்? என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. அப்போ ஆவி அவருக்குள்ளிருந்து வெளியே போன போது அவர் மரணத்தை சந்திக்கிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுடைய நிலைமை அதுதான். இந்த மூச்சு போயிடுச்சுன்னா அவ்வளோதான், லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, மாமன், மச்சான். அப்புறம் இந்த மூச்சு போயிடுச்சுன்னா யாரு? பாடி, பிணம், பாடி. அப்புறம் அண்ணனை எப்போ எடுப்பீங்க, அக்காவை எப்போ அதெல்லாம் கேட்க மாட்டாங்க, பாடி எப்போ எடுப்பாங்க. அல்லேலூயா. அப்போ ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறதுன்னு வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இயேசு தன்னுடைய ஆவியை பிதாவின் கைகளில் ஒப்புவிக்கிறதை நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம்.
அப்போ அவர் மரித்தது உண்மை. அவர் மரித்தார். அல்லேலூயா. அவர் அதைத்தான் சொல்லுகிறார், நான் மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் மரித்தது. இப்போ ஏசப்பா நின்னாங்கன்னா அவங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார் தெரியுமா? எப்பா, நான் மரித்தது உனக்கு நல்லதுயா. எப்படி சொல்லுவார்? என் மகனே, என் மகளே, நான் மரித்தது உனக்கு நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எனக்கு நல்லது? ஏன் எனக்கு நல்லது? அவர் மரித்ததுனால தான் எனக்கு ஒரு ஆத்தும ரட்சிப்பு உண்டானது. அவர் மரித்ததுனால தான் எனக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பு உண்டானது. அவர் மரித்ததுனால தான் என் ஆவி ஆத்துமா சரீரத்திலே ஒரு விடுதலை உண்டானது. அல்லேலூயா. அப்ப இயேசு மரித்தது நல்லதா, நல்லது இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளை, இயேசு மரித்ததுனால நமக்கு ஆத்தும ரட்சிப்பு உண்டானது. ஆத்தும ரட்சிப்பு உண்டானதுனால தான் இன்னைக்கு நம்ம அவர் சமூகத்தில் வந்து நம்ம உட்காந்து அவரை பாடுறோம், ஆராதிக்கிறோம், சந்தோஷமா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த ஆத்தும ரட்சிப்பு ஒரு மனுஷனுக்கு வரலன்னா அவன் வாழ்க்கை எப்பவுமே எப்படி இருக்குன்னா இருண்டும் இருக்கும், துக்கமா இருக்கும், சோகமா இருக்கும், இப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சகேயுக்கு ஒரு நாள் ரட்சிப்பு வந்தது. அதை வேதம் சொல்லுது, ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்கு உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனுக்குள்ள அந்த ஆத்தும ரட்சிப்பு வந்தபோது அவனுக்குள்ள ஆத்தும சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் அவனுக்கு உண்டானது என்று வேத வசனம் சொல்லுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், ஆத்தும ரட்சிப்பு எப்படி நமக்கு உண்டானது அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 10வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, ரோமர் 10:10 ஒருவர் வாசிக்கலாம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அந்த முந்தின வசனத்தை 9வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரில் இருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நான் சொல்றது தெளிவாக கேட்குதா? ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கன்னு சொன்னேன். சிலருக்கு சந்தேகமாக வேற இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தியானத்துக்கு சிக்கன் வாங்கினீங்களா? எப்படி சத்தம் வருது பார்த்தீங்களா? ஆமாம், வருதுல்ல. காலையில் சாயை குடிச்சிங்களா? டீ குடிச்சிங்களா? ஆமாம், வருதில்ல. அப்போ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? அப்படிங்கும்போது மட்டும் சத்தம் வரமாட்டேங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது, ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். அது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுகிறாய். எனக்காக இயேசுதான் மரித்தார், எனக்காக இயேசு இரத்தம் சிந்தினார், என் பாவங்களுக்காக அவர் சாபமானார் அப்படின்னு யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ, இந்த வார்த்தைகளை அறிக்கை இடுகிறாங்களோ, அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனிதன் ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுகிறான். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிற பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அவராலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் அவருடைய 7வது வசனம் சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவருடைய கிருபையின்
ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள், அதாவது இவர் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லப்படுகிற வார்த்தை. இவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாகி இருக்கிறது. அல்லேலூயா. கொலோசியர் 1:14 வாசி பாருங்களேன். கொலோசியர் 1:14 குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. அல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பு. மீட்பர். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அடுத்தது நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு விடுதலை. ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசித்து பார்ப்போமானால் அங்கே சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில் நின்று விடுதலை ஆக்கிற்று. ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் ஒரு விடுதலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மறுபடியும் இயேசு நின்று சொன்னால் சொல்லுவார், எப்பா இதுக்காக தான்ப்பா நான் மறித்தேன், இதுக்காக தான் மகளே நான் மறித்தேன். அல்லேலூயா. நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நான் மறித்தேன், நீ நன்றாயிருக்க வேண்டும் என்று சொல்லி நான் மறித்தேன், நீ பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற வேண்டும் என்று நான் மறித்தேன், உனக்காக நான் பாடுகளை ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ரத்தம் சிந்தி மரித்தார். எப்படி மரித்தார்? எப்படி மரித்தார்? ரத்தம் சிந்தி மரித்தார். அல்லேலூயா. நம்ம பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் பாவம் செஞ்சவன் என்ன பண்ணுவான்னா, நல்ல வசதியாக உள்ளவன் ஒரு மாடை பிடிச்சிட்டு போவான் பலி செலுத்துறதுக்கு. இன்னும் கொஞ்சம் வசதி குறைவாக இருக்கிறவன் ஒரு ஆடை கொண்டு போவான் பலி செலுத்துறதுக்கு. அதிலே முடியாதவன் புறா குஞ்சுகளை கொண்டு போவான் பலி செலுத்துறதுக்கு. இப்படி பலி செலுத்தும் போது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ மனுஷன் என்ன செய்கிறான்? பலி செலுத்துவான், வருவான், மறுபடியும் என்ன செய்வான்? பாவம் செய்வான், ஒரு பலியை கொண்டு போய் செலுத்துவான், வருவான், இன்னும் கொஞ்ச நாள் நல்லா இருப்பான், மறுபடியும் பாவம் செய்வான், அடுத்த ஒரு பலியை கொண்டு போய். இதுதான் மனுஷன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்தது. அல்லேலூயா. ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது கிறிஸ்து இயேசு ஒரே தரம் கிருபாதார பலியாக பலியிடப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இரத்தம் சிந்தினார், இரத்தம் சிந்தி மரித்தார். அந்த இரத்தத்தை குறித்து அந்த வியாழன் அவங்க எல்லாரும் இந்த கம்யூனியன் எடுப்பாங்க பாருங்க, இயேசுவும் சீஷர்களும். அப்போ சொல்லும்போது சொல்கிறாரு, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அவருடைய 28வது வசனத்தில் அவருடைய இரத்தத்தை குறித்து அவர் சொல்லும்போது அதை வாசிக்கலாம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. அநேகருடைய பாவ மன்னிப்புக்கென்று சிந்தப்படுகிற, அநேகருடைய பாவ மன்னிப்புக்கென்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் உங்கள் பாவம் மன்னிக்கப்படலைன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட இயேசுவே என் பாவங்களை மன்னிச்சிருங்கப்பா, என் குற்றங்களை மன்னிச்சிருங்கப்பா ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. நீங்கள் சாதா உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கூட பேசும்போது என்ன, சாரிடா, ரொம்ப சாரிடா, ரொம்ப சிம்பிளாக சொல்கிறீங்களா, சாரிடா சாரிடா. நீங்கள் ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா சாரிப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, தவறு பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சிருங்கப்பா ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க. அந்த இரத்தம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் எப்படி சொல்லுது பாருங்க. அந்த பாதி பின்னால் வாசிங்க. 1 யோவான் 1:7. அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம்
சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளீஸ் பண்ணி சொல்கிறோம், சப்பா சாரிப்பா, மன்னிச்சிருங்கப்பா, தவறிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், என் பாவங்களை மன்னிச்சிருங்க, என் குற்றங்களை மன்னிச்சிருங்க, என் அக்கிரமங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும்போது இங்கு வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்குமா. அல்லேலூயா. அவருடைய இரத்தம் கிரயமாக சிந்தப்பட்ட இரத்தம். அதனால தான் 1 கொரிந்தியர் 6:20 1 கொரிந்தியர் 7:23 ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஒரு இடம் வாங்குகிறோம், ஒரு 5 சென்ட் வீடு வைக்கிறதுக்கு இடம் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம என்ன கிரயம் கொடுக்குறோம்? பணம் கொடுக்குறோம். அதுக்கு விலை கிரயமா பணம் கொடுக்குறோம். அல்லேலூயா. பணம் கொடுத்து பத்திரம் முடிச்சிட்டோம்னா அந்த இடம் யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? நமக்கு சொந்தம். அல்லேலூயா. இயேசு தன் இரத்தத்தை கிரயமாக கொடுத்து உங்களையும் என்னையும் வாங்கி இருக்கிறார். விலை கிரயம். நம்ம ஒரு இடம் வாங்குறதுக்கு பணம் கொடுத்து, நம்ம எப்படி பணத்தை கிரயமாக கொடுத்து நம்ம வாங்குகிறோமோ அதுபோல் இயேசு தன்னுடைய இரத்தத்தையே கிரயமாக கொடுத்து நம்மை அவர் வாங்கியிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அவர் இரத்தம் சிந்தி மரித்தார். அவர் இரத்தம் சிந்தினதுனால நமக்கு ஒரு மீட்பு உண்டாகி இருக்கிறது. ரெண்டாவது, அவர் மரித்த போது அவருடைய சரீரத்தில் தழும்புகள் உண்டாகியிருந்தது. என்ன உண்டாயிருந்தது? அம்மா, கைகளில் தழும்புகள், கால்களில் தழும்புகள், சிரசில் தழும்புகள், விலாவில் தழும்புகள், முதுகெல்லாம் தழும்புகள். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தழும்புகளை குறித்து கூட வேதம் என்ன சொல்லுதுன்னா, அதுவும் நமக்கு பிளஸ்ஸிங்காக தான் இருக்கு. அதுவும் எப்படி தான் இருக்கு? இயேசு பட்ட ஒவ்வொரு பாடுகளும், வேதனைகளும், சித்திரவதைகளும் நமக்கு அது ஆசீர்வாதமாகவே முடிந்திருக்கிறது. அல்லேலூயா. நம்ம வாசிக்கிறோம், ஏசாயா 53:5 வாசிக்கிறோம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பவும் இயேசு இங்கே நின்னா சொல்லுவார், மகனே, மகளே, நான் மரித்தது உனக்கு நல்லதுப்பா, நான் மரித்தது உனக்கு நல்லது. என் ரத்தம் உன் பாவங்களை கழுவிட்டு, என் ரத்தம் உன் பாவங்களை கழுவி உன்னை சுத்தமாக்கிட்டு, என் தழும்புகள் உன்னை சுகமாக்குகிறது, என் தழும்புகளினால் நீ சுகமாகிறாய். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 2:24 அந்த வசனம், அந்த வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஒரு சரீரத்தில் ஏற்ற ஒவ்வொரு தழும்புகளும் நம்மை சுகமாக்குகிற தழும்புகளாக அது காணப்படுகிறது. மரித்தேன், நான் மரித்தது உங்களுக்கு, நான் மரித்தது உங்களுக்கு. இயேசு நம்மளை பார்த்து சொன்னால் என்ன சொல்லுவார்? நான் மரித்தது உனக்கு நல்லதுப்பா, நல்லது. இப்ப சொல்றாரு, மரித்தேன் உண்மை, என் ஆவியை ஒப்பு கொடுத்தேன், நான் மரித்தேன் உண்மை, ஆனா இப்ப நான் உயிரோடு தான் இருக்கிறேன். அல்லேலூயா. எப்படின்னா சதா காலம், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், உயிரோடு இருக்கிறார். எதற்காக உயிரோடு இருக்கிறார்? ஒரு 3 விஷயங்களை சும்மா சிம்பிளாக சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். உன்னையும் என்னையும் நம் அனைவரையும் வாழ வைக்கும்படிக்கு இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மதுரையில் டென்சிங் டேனியல்னு ஒரு அண்ணன் தேவ மனிதர் இருக்கிறார். அவர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார், எனவே நாமும், அல்லேலூயா,
அல்லேலூயா. 100க்கு 101% அதாங்க உண்மை. இயேசு மரித்தவராய் இருந்திருந்தால், உயிரோடு எழும்பாமல் இருந்திருந்தால், கிறிஸ்தவ வாழ்க்கை வேஸ்ட்டு, கிறிஸ்தவ நம்பிக்கை வேஸ்ட்டு, கிறிஸ்தவ விசுவாசம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கண்ணை முழிச்சிருங்க, கண்ணை திறந்துருங்க. இயேசு மரித்து போயிருந்தால் நம்முடைய நம்பிக்கை விருதா, நம்முடைய விசுவாசம் விருதா, கிறிஸ்தவம் என்பதே விருதாவாக போயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம சொல்றோம், நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தோன்னு சொல்றோம், ஏசப்பா பார்த்துக்குவாங்க. என்ன சொல்றோம்? நீங்க சொல்லுங்க. நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்களோ? நீங்க அப்படி சொல்ல மாட்டீங்களோ? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம என்ன சொல்றோம்? ஏசப்பா பார்த்துக்குவாங்க. ஏன் ஏசப்பா பார்த்துக்குவாங்க? ஏன்? உயிரோடு இருக்கிறார், செத்தவர் இல்லை. அவர் செத்து போகல, உயிர் தெழுந்த ஆண்டவர். அவர் உயிரோடு இருக்கிறதுனால இன்றைக்கு நம்ம சொல்றோம், இயேசு பார்த்து கொள்ளுவார். இப்படி இயேசு பார்த்துக்குவாரு பார்த்துக்குவாரு பார்த்துக்குவாருன்னு எத்தனை வருஷத்தை கடந்து வந்துட்டோம். பக்கத்தில் கை கொடுத்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, எத்தனை வருஷத்தை நீங்கள் கடத்திட்டீங்க. பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்க, ஏசப்பா பார்த்துக்கிடுவாருன்னு சொல்லி எத்தனை வருஷத்தை கடத்திட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீரை கடந்துட்டீங்க, ஆறுகளை கடந்துட்டீங்க, அக்கினியை கடந்துட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடத்தி விட்டாரா? கடத்தி விட்டாரா? போன வருஷம் 10வது மாதம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை கொடுக்குறார், சேதமின்றி கடக்க செய்வேன் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறார். அப்போ சேதமின்றி கடக்க செய்வேன்னு சொன்ன உடனே நான் ஜெபம் பண்ணிட்டு நான் யோசிக்கிறேன், நம்ம பிரசங்கியாராச்சே, அப்போ ஆண்டவர் நமக்கு பிரசங்கத்துக்கான ஒரு தலைப்பு கொடுக்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு இங்கேயும் பிரசங்கம் பண்ணுன்னு நினைக்கிறேன். போன வருஷத்தில் ஒரு கடைசியில் மாதங்களில் ஒரு வாட்டி சேதமின்றி கடக்க செய்வார்னு சொல்லி நான் செய்தி கொடுத்தேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு 4-5 நாளுக்கு பேசுகிற அளவுக்கு எனக்கு அதில் டாபிக்ஸ் எல்லாம் நான் செய்தியெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். அல்லேலூயா. போன வருஷம் 10வது மாதம், இப்போ டிசம்பர் 31வது தேதி அன்னைக்கு கொஞ்சம் இந்த பக்கம் வலிக்கிற மாதிரி இருந்து. இப்போ நான் மனைவிட்ட சொன்னேன், கொஞ்சம் வித்தியாசமாக வலிக்குது, என்னன்னு தெரியல. இந்த வலி வந்த உடனே டாக்டர் போய் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, ஆன்ஜியோ பண்ணி பார்ப்போம், அப்போ தான் ஹார்ட்டில் என்ன ப்ராப்ளம்னு தெரியும். எனக்கு இன்ஜெக்ஷன் போடுற இன்ஜெக்ஷனுக்கே பயம், அதனால் ரொம்ப பயந்துட்டு மீட்டிங்ஸ் வேறு, ஜனவரி மாதம் மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படியே தள்ளிட்டு பார்ப்போம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வப்போ பெயின் வரும்போதெல்லாம் போவேன், ஏதாவது டேப்லெட் கொடுப்பாரு, இப்படியே போய்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஜனவரி 31ஆம் தேதி காலையில் பிடிச்சி ஒரு பிடி இப்படி நின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படியே பிடிச்சிட்டு இப்படி போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போது மருத்துவமனைக்கு ஃபோன் பண்ண உடனே கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போய் அன்னைக்கே என்ன பண்ணாங்க, ஆன்ஜியோ பண்ணி 95% மேலே உங்களுக்கு சுருக்கம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்டென்ட் வச்சு இருந்த ஒரு அடைப்பை ஓப்பன் பண்ணி கிளியர் பண்ணி என்னை அந்த தியேட்டருக்குள்ளே இருந்து ஐசியூவில் கொண்டு அந்த இதில் அப்படி நான் படுத்திருக்கிறேன். அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருகிறது, சேதமின்றி கடக்க செய்வேன். அல்லேலூயா. அன்னைக்கு அந்த 31ஆம் தேதி, ஜனவரி 31ஆம் தேதி நான் கோயம்புத்தூருக்கு பஸ் புக் பண்ணியிருக்கிறேன். எனக்கும் என் கூட இன்னொரு தம்பிக்கும். February 1, 2 நாட்கள் கோயம்புத்தூர் மீட்டிங். நான் அதுக்காக புக் பண்ணியிருக்கிறேன். அன்னைக்கு நைட்டு நான் போகணும். அல்லேலூயா. ஒருவேளை
நான் பஸ் ஏறி போய்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு சிக்கல் வந்ததுன்னு வைங்களேன், என்ன செய்ய முடியும்? டிரைவருக்கு எந்த ஹாஸ்பிட்டல் தெரியும், எங்கே கொண்டு நிறுத்துவார், என்ன செய்வார்? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஐசியூவில் வந்தபோது அந்த வார்த்தை மறுபடியும் ஞாபகம் வருது, சேதமின்றி கடக்க செய்வேன். சேதமின்றி என்னை கடக்க செஞ்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும்போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. தண்ணீர்களை கடந்துட்டோம், ஆறுகளை கடந்துட்டோம், அக்னியெல்லாம் கடந்து வந்துட்டோம். ஒரே ஒரு விஷயந்தாங்க, ஒரே ஒரு விஷயந்தான், ஏசப்பா பார்த்துக்குவாங்க, ஏசப்பா பார்த்துக்குவாங்க. இந்த வார்த்தை தானங்க சொல்லி இத்தனை வருஷம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். மூழ்கலையே, மூழ்கி போகலையே, அழிந்து போகலையே, அழியாமல் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறோம். உங்களையும் என்னையும் வாழ வைக்கும்படி இயேசு உயிரோடு எழுந்தார். அந்த ஒரு வார்த்தை தாங்க, ஏசப்பா பார்த்துக்குவாங்க. அந்த வார்த்தையை சொல்லி சொல்லியே நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அவரும் சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை பாதுகாப்பேன். எப்படியெல்லாம் நமக்கு வார்த்தைகளை தந்து 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 இன்னைக்கு வரைக்கும் நம்மை நடத்துகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூடவே இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக, இயேசு மரித்தது, அவர் உயிரோடு எழுந்தது உங்களுக்காக எனக்காக பரிந்து பேசும்படி. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 1 யோவான் 2:1. எழுதுகிறேன், ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஸ்கூல்ல பிள்ளை ஏதோ செஞ்சிட்டான், டீச்சர் சொல்லி விடுவாங்க, நாளைக்கு உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்துரு. அடுத்த நாள் அப்பா கூட போவார் ஸ்கூலுக்கு. கிளாஸில் விட மாட்டாங்க, மேடம் சொல்லுவாங்க, பிரின்சிபலை போய் பார்த்துட்டு வாப்பா அப்படிம்பாங்க. பிரின்சிபல் சொல்லுவார், சார் உங்கள் மகன் இப்படியெல்லாம் வேண்டாத்தனம் பண்ணியிருக்கிறான் சார். அப்பா என்ன சொல்லுவார், என் மகன் அப்படி தான் சார் பண்ணுவான், நீங்கள் ஆனது பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாரா? என்ன சொல்லுவார்? சாரி சார், ஏதோ செஞ்சிட்டான், நான் பார்த்துக்கிறேன் சார், இனிமேல் அவன் அப்படிப்பட்ட தவறு செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன் சார், ப்ளீஸ் சார் விடுங்க அப்படின்னு சொல்லி தகப்பன் என்ன செய்வார்? மகனுக்காக பரிந்து பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனைக்கும் அது ஒரு பெரிய மிருகம், 4 காலில் ஜம்முன்னு நடக்கிற மிருகம். ஆனால் அதுக்கும் என்ன செய்யுமா, என்ன செய்யுமா? சில நேரங்களில் நிற்கிறோன்னு சொல்கிற நமக்கு கூட சில நேரங்கள் என்ன ஆகிடும், சர்க்கிள் வந்துடும். மனுஷங்க தானே? இல்லை இல்லை, நாங்கள்லாம் அப்படியெல்லாம் கிடையாது பிரதர், ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அல்லேலூயா. குளச்சல்ல வச்சு ஒரு மீனவ சகோதரனுக்கு கை கொடுத்தேன், நம்ம சகோதரனுக்கு கையை கொடுத்தேன். அது ஒரு பாறையில் கொடுத்த மாதிரி, பாறையில் பிடிச்ச மாதிரி. ஏன்னா அவங்க கையெல்லாம் அந்த 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 இதெல்லாம் பிடிச்சி ரொம்ப காய்ப்பு ஏறி மரம் மாதிரியே இருக்குது அவங்க கையில். அதனால் நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அப்படின்னு சொல்கிறீங்களா?
அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்ம மிஸ் ஆயிடும், தவறிடுறோம். தவறுன உடனே நம்ம என்ன செய்கிறோம்? மனசாட்சி குத்துது. மனசாட்சி குத்துன உடனே என்ன செஞ்சிடும்? ஏசப்பா, பேசியிருக்க கூடாது, செய்திருக்க கூடாது, அவசரத்தில் இப்படி பண்ணிட்டேனே, என்னை மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னொன்னே இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? பிதாவின் இடத்துல போகிறார். அப்பா, மன்னிப்பு கேட்குறான்ப்பா, மன்னிச்சிருங்க. இவனுக்காக, இவளுக்காக, என் பிள்ளைகளுக்காக என் கைகளில் கால்களில் நான் ஏற்றிருக்கிற தழும்புகளை பாருங்கள். இவங்களுக்காக என் ரத்தத்தையே நான் கிரயமாக சிந்திருக்கிறேன். மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் தவறும் போதெல்லாம் நம்மை மன்னித்து சின்ன சின்ன சிக்ஷைகளை நமக்கு கொடுத்து நான் இன்னைக்கு வரைக்கும் நம்மை கைவிடாமல் நடத்திட்டு வர்றாரே. கைகளை தட்டி அவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். ஜீசஸ், ஜீசஸ். கடைசியாக அவர் உயிரோடு எழுந்தது நம்மை அவரோடு சேர்த்து கொள்வதற்காக. முதலாவது சொன்னேன், அவர் உயிரோடு எழுந்தது நம்மை வாழ வைக்கும்படி. ரெண்டாவது, நமக்காக பரிந்து பேசும்படி. மூன்றாவது, நம்மை அவரோடு சேர்த்து கொள்ளும்படிக்கு. யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக, அதாவது யார் யாரெல்லாம் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் என்னை தொழுது கொள்ளுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அதாவது ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் கூட கைவிடப்பட மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கர்த்தர் ஒரு நாளிலே அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். பிதாவின் இடத்தில் எப்படி சொல்றாரு? நீர் எனக்கு தந்த மகிமையை நீர் எனக்கு தந்த என்னுடையவர்கள் பார்க்கணும். அதனால அவங்க என்ன செய்யணும்? என் கூட இருக்கணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரலோகத்துக்கு போகணுமா? 2 சத்தம் தான் கேட்கு. ஆமா. மீதி உள்ளவங்களுக்கு வேண்டாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் அவருடையவர்கள். அவர்கள் ஒரு நாளிலே அவருடைய மகிமையை காண்பார்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. யோவான் 14:3. யோவான் 14:3. நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அல்லேலூயா. உயிரோடு இருக்கிற ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நான் இருக்கிற இடத்துல நீயும் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்காக நான் என்ன செய்கிறேன்னா, நான் மறுபடியும் வருவேன். நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் என்ன செய்வேன்? சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கை கொடுத்து சொல்லுங்க, நம்மளை சேர்த்துக்கொள்ள ஏசப்பா வரப்போகிறாங்களாம். அவங்க முகங்களை பார்த்து சொல்லுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு இது உண்டாகும். நம்மை சேர்த்துக்கொள்ள ஏசப்பா வரப்போகிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் நான் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாராம். அந்த வார்த்தையை நம்ம சொல்லி
நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 50வது சங்கீதம் 5வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். 50வது சங்கீதம் 5வது வசனம். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். அவர் வரும்போது என்ன சொல்லுவாராம்? சேர்த்துக்குள்ள வரும்போது என்ன சொல்றாரு? பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின, புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தினால சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தோடு உடன்படிக்கை பண்ணின ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பரிசுத்தவான்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்படுறது மாத்திரம் இல்லை, கர்த்தருக்கு உண்மையாக வாழணும். அல்லேலூயா. அதனால தான் அந்த வார்த்தை தெளிவாக, பலியினாலே என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடையவர்களைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் எப்படி சொல்றார் ஆண்டவர்? எப்படி சொல்றார்? என்னுடைய பரிசுத்தவான்களை. இப்போ ரட்சிக்கப்பட்டாலும் கர்த்தருக்காக யார் யார் பரிசுத்தமாக அந்த உலகத்தில் வாழ்கிறாங்களோ அவர்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு எதற்காக உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா 3 காரியம். 1, நம்மை வாழ வைக்க. 2வது, நமக்காக பரிந்து பேச. 3வது, நம்மை அவரோடு சேர்த்து கொள்ள. எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஏசாயா 35:10, 51:11 சொல்லுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லும்போது தூதர்கள் தம்முடைய பரிசுத்தவான்களை எல்லாம் கூட்டி சேர்க்கிறார்கள். அப்படி சேர்க்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி எங்க வர்றாங்களாம்? எங்க வர்றாங்க? சியோனுக்கு வர்றாங்க. ஐயா, இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. இந்த உலகம் நமக்கு சொந்தம் இல்லை. எவ்வளோ பெரிய மாளிகை இந்த உலகத்தில் நம்ம கட்டி வச்சிருந்தாலும் ஒரு நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையா நம்ம போய் ஆகணும். ஆனால் நம்ம போகிறது அவரிடத்தில் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜனும் சொந்தமாயினார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஆனந்தமே, பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பார்தலத்தின் சொந்தக்காரரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை Jesus, என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்து கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை சேர்ந்து சொல்லுவோம். ஆனந்த
இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, இயேசு எனக்கு சொந்தமா, எனக்கு இயேசு வேணும், நான் அவருடைய பிள்ளை ஆகணும், என் பாவங்களை இயேசு மன்னிக்கணும், என் குற்றங்களை இயேசு மன்னிக்கணும், அவருடைய ரத்தம் என்னை கழுவணும், நான் அவருடைய பிள்ளையா மாறணும். ஒரு நாள்ல பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின என் பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லும்போது அந்த கூட்டத்தில் நானும் அவரோடு கூட போய் சேரணும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்றீங்க, உங்க வலது கரத்தை எடுத்து உங்கள் மார்போடு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பார்தலத்தின் சொந்த காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானா, இந்த பார்தலத்தின் பரிசுத்தமுள்ள தகப்பனே, ஆண்டவரே, நீர் உயிர் தெழுந்த இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மரித்தது எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, நீர் உயிர் தெழுந்தது எங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக, எங்களை வாழ வைக்கும்படிக்கும், எங்களுக்காக பரிந்து பேசும்படிக்கும், எங்களை உம்மோடு கூட சேர்த்து கொள்வதற்காகவும் நீர் உயிர் தெழுந்தீரப்பா. அந்த நம்பிக்கையோடு உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம். எங்கள் குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, ஆண்டவரே, நீர் வரும்போது எங்களையும் நாங்களும் அந்த பரிசுத்தவான்களின் கூட்டத்தில் சேர்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற பாக்கியத்திற்கு எங்களை நடத்தும்படி உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை, கனம், துதி எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.